அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டபுள் இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? ஜஸ்ட் எவாலுவேட்ஸ் இன்டெக்ரல் 0 to 1 to 2 dy dx. ஸோ இந்த லிமிட்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால இங்கே dy dx இருந்தாலும் dx dy இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா லிமிட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். லிமிட்ஸ் கான்ஸ்டண்டாக கொடுத்துருக்கோம். அதனால இந்த dy dx dx dy பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம எதை டார்கெட் பண்ணுறோம்னா இன்னர் இன்டெக்ரல் டார்கெட் பண்ணுறோம். ஸோ இன்னர் இன்டெக்ரல் என்ன சார்? இதுதான் இன்னர் இன்டெக்ரல் இல்லைங்களா? அப்போ இன்டெக்ரல் 1 to 2 x உள்ள தள்ளி விட்டுருங்க. அப்போ என்ன சார் ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய் ஆயிரும் இல்லைங்களா? dy இது இன்னர் இன்டெக்ரல். அவுட்டர் இன்டெக்ரல் dx அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்களா? இன்டெக்ரல் 0 to 1 டிஸ்டர்ப் பண்ணாது, அப்படியே இருக்கு. இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ணணும். யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும்? ஒய்யை பொறுத்து பண்ணணும். அப்போ y dy எக்ஸ் ஸ்கொயர் dy. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணா கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் வரும். பிளஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட், y dy-க்கான வேல்யூ y ஸ்கொயர் பை 2. லிமிட் என்ன சார்னா 1 to 2. ஸோ வெளியே இருக்கக்கூடிய dx டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இன்டெக்ரல் 0 to 1 அப்படியே இருக்கட்டும் சார். இப்போ அப்பர் லிமிட் 2 போடுங்க. அப்போ 2 போட்டு என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். யாருக்கு லிமிட் அப்ளை பண்ணணும்? ஒய்க்கு தான் லிமிட் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒய்யை பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும் 2 பிளஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஒய்க்கு பதிலாக 2 ஸ்கொயர் பை 2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 1 போடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ஒய்க்கு 1 போட்டால் 1 பிளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒய்க்கு 1 போட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் பை 2. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய dx டிஸ்டர்ப் பண்ணல. சரிங்களா? இப்போ சிம்பிளை பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்டெக்ரல் 0 to 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். செகண்ட் டேர்ம் 2 ஸ்கொயர்னா 4. ஆக்சுவலாக இது என்ன ஆகும்னா 4 by 2 ஆகும் இல்லையா சார்? அப்போ என்ன கிடைக்கும்? 2 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 2x இருக்கும். செகண்ட் டேர்ம் மைனஸ் உள்ள தள்ளி விட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் எக்ஸ் பை 2 இருக்கும் இல்லைங்களா? இன்டூ dx. இப்போ எந்த டேர்மில் காமனாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன சார் இருக்கும்? வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே 2x மைனஸ் எக்ஸ் பை 2, அதாவது 2 மைனஸ் 1 பை 2ன்னு இருக்கு. இப்போ 2ல் அரை போச்சுன்னா என்ன சார் ஆகும்? 1.5 இருக்கும். அது என்ன சொல்லலாம்? 4 மைனஸ் 1 பை 2ன்னு சொல்லலாம் எல்சிஎம் எடுத்தா. இல்லைன்னா 3 by 2ன்னு சொல்லலாம். ஸோ பிளஸ் 3 by 2 எல்லாம் வித் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் டிஎக்ஸ் தனியாகவும் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தனியாகவும் இன்டெகிரேட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன சார் ஆகும்? எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் 3 by 2 அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் டிஎக்ஸுக்கான வேல்யூ என்ன சார்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. லிமிட் என்ன சார்? 0 to 1. லிமிட் என்ன சார்? 0 to 1. அப்போ அப்பர் அப்ளை பண்ணுங்க. 1 அப்ளை பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 by 3 இல்லைன்னா 1 cube by 3 கூட சொல்லலாம். பிளஸ் 3 by 2 டிஸ்டர்ப் பண்ணல. ஆல்ரெடி இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ 3 by 4 ஆயிரும். 1 ஸ்கொயர் எக்ஸுக்கு 1. லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் ரெண்டுமே 0 தான். அப்போ என்ன சார் ஃபைனலாக கிடைக்கும்? 1 by 3 பிளஸ் 3 by 4 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சார். மேலே 4 போயிருமா? 4 பிளஸ் 9, 3 into 3 9 by 12. இப்போ 9 plus 4 என்ன சார் ஆகும்? 13 by 12. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 13 by 12. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.